வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஷியா ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல பழையபடி அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் டேரக்டர் ஃபாங் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேலை கொடுக்குற மாதிரி கனவு வரும். இப்படி ஜாலியாக அவங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய ஃபோன் ரிங் ஆகிற சத்தமாக கேட்டுட்டு இருக்குமா. யாராவது இந்நேரத்தில் போய் நல்ல கனவு கால் பண்ணி கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் தாங்கியோன்னு சொல்லிட்டு. ஏண்டி இந்நேரத்துக்கு கூப்பிட்டுன்னு கேட்கும்போது, ஏண்டி ஃபோனை நீ செக் பண்ணவே மாட்டியா, எவ்வளோ ஃபோன் பண்ணுறது, நம்ம ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவ்வளோ நேரமாக உனக்கு கால் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் உனக்கு கான்டாக்டே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் என்கிட்ட கூப்பிட்டு உன்னை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. உன்னை ஆஃபீஸில் திரும்பி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கடி, ஃபஸ்ட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாடி இவ்வளோ பெரிய நல்ல நியூஸ் சொல்லியிருக்கேன், இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி வேகமாக ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதுக்காக கிளம்பி டேரெக்டாக ஆஃபீஸில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹைஜீன் செக்யூரிட்டிஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. இந்த டைம் ஆஃபீஸில் இருக்க டேரக்டர் ஃபேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷியா இதுக்கு முன்னாடி கடுகடுன்னு பேசியிருப்பாங்களே, இப்போ ரொம்ப ஃபார்மலாக பேசுவாங்க. பேசினது மட்டும் இல்லாமல், நீ எஸ்கோச் குரூப்புக்கு இருக்குது பார்த்தியா, அதை பற்றி ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிடல, அதில் விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டேட்டா எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால தான் உன்னை இந்த இதில் ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம், நீ இந்த மாதிரி போய் பேக்ரவுண்ட் வேலை பார்த்துருக்க அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா இந்த இஷ்யூ பற்றி வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய இஷ்யூ ஆயிரும். இந்த சைடுக்கான பொறுப்பு எல்லாத்தையும் லீட் இருக்கார் பற்றியா அவர் எடுத்துக்கிறாரு, அவங்களோட கம்பெனி எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார், நீ இதில் இன்வால்வ் ஆகாமல் பேசாமல் அமைதியாகிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி மேடம் அப்படின்ற மாதிரி ஷியா சொல்லிடுவான். அப்புறம் ஷியாவுக்கு பொறுப்பு திருப்பி அப்படின்னா ஜூனியர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட டெஸ்க்கு திரும்பி போவான். இப்படி திரும்பி வந்ததும் அங்கே கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப வார்மாகவே இவளை வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே புதுசாக ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ பிடிக்காது. ஏதோ நம்ம ஷியா ஏதோ ஒரு இல்லீகல் வழியாக தான் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும்ல, அவங்கன்னா நம்ம ஷியா எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. எப்பயும் போல் ஒர்க்கில் அவள் வேலை கரெக்டாக போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம லியாவை தான் காட்டுறாங்க. அதான் எஸ்கஸ் சேர்மனோட பொண்ணு லியா இருக்கால அவன். ஆக்சுவலி நம்ம வாங் கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பானே அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு, அந்த கிஃப்ட் கொடுத்த அந்த கோல்ஃப் க்ளவுஸை இவ தான் வாங்கி கொடுத்துருந்துருப்பா. இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, உங்கள் அப்பா கிட்ட நான் ஏன் மனசை பிடிக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்கும்போது, உங்களை இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜாக எங்கள் அப்பா போட்டிருக்காரு, அவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அவர் காட்டிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் எதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்து இவனை கொடுக்க வச்சா அப்படின்ற ரீசன் எல்லாத்தையும் வாங்க தனியாக இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. வேலை கிடச்ச சந்தோஷத்தில் வீட்டுக்கு எல்லா வேலையும் வாங்குன்னு பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ தான் நம்ம லீ ரிட்டன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவார். இவர் விழுந்து வேலை பார்க்குறதுனா பார்த்து, என்னம்மா இப்படி விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்க, வேலை கிடச்சிச்சின்னு சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கண்ணில் தரலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஷியா சொல்லுவாளா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா அந்த இஷ்யூ உனக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லுவோம். ஆமாம் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னீங்களா அதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்கேன் அப்படின்றப்ப அந்த பதவிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும்ல. நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிளாக அதிக அளவுக்கு போகிறோமோ அந்த உயரத்துக்கு இருக்கும்போது நம்ம அவ்வளோக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் ஆகணும். ஆனால் நீ இந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் உனக்குன்னு ஓன் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஷியாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவன் நல்லா சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்படி இவங்க நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த பெட்டு யார் ஆர்டர் போட்டிருப்பா அப்படின்னா நம்ம லீ தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க. பழைய பெட்டை மாற்றிட்டு இந்த பெட் போகிறதுக்காக. இது எதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஷியா கோவப்பட்டு கேட்கும்போது, ஏமா நீ தான் நம்ம ஓகே சொன்ன பெட்டு மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ குடிச்சிருக்கும்போது எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு எப்போ போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணதில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பெட்
திட்டினாலும் உனக்கு பழைய மெமரிஸ்னால் வருது, கல்யாணத்தை ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன், அதனால தான் நீ ஏன் வந்து வேணான்னு சொன்னேன்னு சொல்லும்போது ஒருவேளை சொல்லியிருப்போமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியா வந்து நம்பிடுவா. சரி வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம சியாவுக்கு ஞாபகம் வரும், நம்ம எப்போ சொன்னோம், நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையே, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம பழைய ஃபர்னிச்சரை மாற்றணும் அப்படின்னாலுமே அதோட வேல்யூ பர்சன்டேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் தான் நம்ம பார்த்துருந்துருப்போம். நான் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணியிருந்திருப்பேன், இதுக்கு ஓகே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையே, இவர் நல்லா என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சே நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாள். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தாங்கி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போவான். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது நீங்கள் நான் அப்புறம் வந்து ஷியா அப்புறம் லீ எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு டின்னர் டேட் மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பேசுவானா. இவன் வந்து இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம தாங்கி என்ன புரிஞ்சுக்குவா அப்படின்னா ஷியா மேலே இவனுக்கு எதுவும் க்ரஷ் இருக்கும் போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் பார்க்கலாம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து நம்ம தாங்கி மேலே தான் க்ரஷ் இருக்குது, அது இவளுக்கு தெரியாதுல்ல, ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியா என்ன பண்ணுவானா அப்போ தான் வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணிட்டால அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டிலே வந்து ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருப்பான். அந்த டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பான். இப்போ வந்து ஜின்னியா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போயிருந்திருப்பான். ஆனால் அவளோட வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைன்றனால வீடியோ காலில் மட்டும் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி காலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஜினியா வந்து டென்ஷனாகி சொல்லுவான், இந்த வாங்க தான் இப்போ வந்து அந்த எஸ்கச் குரூப்பில் வந்து ப்ராஜெக்ட் இன்சார்ஜாக இருக்கிறான், இந்த விஷயம் இன்னுமே நமக்கு ஷியாவுக்கு தெரியாது, அவள் போய் அந்த இடத்துல அவனை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாள், இப்போ என்ன பண்ணுறது, அவன் தான் ஃபினான்ஸ் டைரக்டர்னு தெரிஞ்சுன்னா என்ன ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் வரைக்குமே நம்ம ஷியாவுக்கு வந்து வாங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற டீட்டெயிலே தெரியாது. திருப்பி அவனை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக அவள் ஃபீல் பண்ணுவாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட் அங்கே வீட்டில் தான் கட்டுவாங்க. லீ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவள் பாட்டினா வச்சு முடிச்சுருந்துருப்பாள், அந்த சாப்பாடெல்லாம் மிச்சம் இருக்குமா அதெல்லாம் அவர் வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவருக்கு என்னமோ தெரில நம்ம ஷியாவோட சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்கு, ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜூன் கூட சேர்ந்து வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜூன் கேட்பான், உண்மையே சொல்லு உனக்கு வந்து ஷியா மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு தானே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இங்கே இருக்கிற, அதை பார்த்தாவே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தாவே தெரியுதுப்பா உனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணுவானா, அதனால் ஒன்றும் இல்லை எனக்கு வரவே வராது, அவன் என் டைப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாபிக் அப்படியே விட்டுருவார். சரி ஓகே நானும் பெருசுப்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம தாங்கி என்ன பண்ணுவா அப்படின்னா அதான் டேட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பானே இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஷியா வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஷியாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஷியாவுக்கு வந்து ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸே இருக்காது, ஏன்னாடி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபேஷனாக வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ஒரு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு அந்த மாதிரி ட்ரெஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லி அவள் ட்ரெஸ் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வருவாள். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஷியாவை பார்க்கும்போது நம்ம லிக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே இவன் எதுக்கு அன்னொரு பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பொசசிவ் தான் ஆவான். உடனே கேட்டுருவான், ஏன்னா பிரேக்கப் ஆன உடனே புதுசாக வந்து அதுக்குள்ளே இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வந்து பிடிக்க பார்க்குறியா அப்படின்னு அவசரம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஷியாவும் கடப்பில் கத்தி விட்ருவாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே இந்த பிரெயின்லேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது, உங்கள் ஃப்ரெண்டு தானே அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது ஏம்மா என் ஃப்ரெண்டு சும்மா கூப்பிட்டாமா அதுக்காக நான் போனேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்படியே ஒருத்தர் 2 பேரும் வந்து டீஸ் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே ஜூன் மட்டும்தான், எனக்கு வந்து உண்மையிலே அடுத்த ரிலேஷன்ஷிப் போகணுன்ற ஐடியாவும் கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்கும்போது தான் நம்ம ஷியா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். எனக்கும் அதே தான், இப்போ தானே பிரேக்கப் ஆச்சு, நானும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு என்னோடய கரியரில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரொமான்ஸ்க்கு நான் எனர்ஜி போட்டேன் அப்படின்னா என்னோடய கரியரை ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கும், அதனால் நான் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது 2 பேருக்கும் ரொம்ப அவங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸ்னால் சொன்னாங்களே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அது சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் குடிச்சிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அடுத்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது நம்ம ஷியா வந்து ரொம்ப நல்லா ஃபுல்லாக குடிச்சதுனால அப்படியே மயக்கமாயிருவாங்க. இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்பயும் போல் பெட்ரூம்க்கு வந்து நம்ம ஷியா தூக்கிட்டு போவார்.
அப்போ தூக்க கழகத்திலே நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட கையை வந்து லீயோட கழுத்தில் வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி இறுக்கி கட்டிக்குவா. அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போவார். அப்போ அவரோட நெஞ்சிலேருந்து பட்டர்ஃப்ளைஸ்னால் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே இதே வந்து விழுந்துரும் போல் அப்படியே ஹார்ட் படப்பட நடிச்சிட்ருக்கும். ஏன் உண்மையிலே நமக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, ஒருவேளை நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தான் வருமே தவிர அவருக்கு வந்து இப்போதைக்கு லவ் இந்த ஃபீலிங் வந்து உணர மாட்டார். கொஞ்சம் பயந்து போயிட்டு இதுக்கு மேற்பட்டு இவக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜூன் பையன் தான், அவன் தான் நமக்கு என்னென்னமோ பண்ணி இது பண்ணி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு நேரத்துக்கு ஃபோனை போட்டுருவார். இங்கே பாரு நீ என்னத்த சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு படபடன்னு நடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடியே யார் வந்து வெயிட் பண்ணுவா அப்படின்னா தாங்கி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கேம் விளாண்டுட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அங்கே ஜூன் வந்து வருவாங்க. வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் கேமில் இவங்களோட யூசர் நேம் இருக்கும்ல, அதை பார்த்தது இவனுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிரும். நீங்கள் தானா இது, நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் என்னோட ஐடல் தெரியுமா, உங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே நம்ம தாங்கியோட புராணத்தை அப்படியே பாட ஆரம்பிச்சிருவான். அவனால் அந்த இடத்த நம்பவே முடியாது, நம்மளோட ஐடியாவில் டேரெக்டாக மீட் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உணர்ச்சி வச்சப்பட்டு அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்றதே கண்டுக்காம அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுவான். உங்களை ரொம்ப நாளாக எனக்கு தெரியுமா, ரொம்ப நாளாக தெரியுன்றத விட உங்களை நான் அவ்வளோ அட்மையர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிப்பான். நம்ம தாங்கியோக்கு இதெல்லாமே புதுசாக இருக்கும், என்னது புதுசாக யாரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா இல்லை கைவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைக்கப்பட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. அங்கேயும் விடாமல் ஜூன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி விட மாட்டேன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவோம். நானே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூடயே நான் உங்களுக்கு டிரைவராக கூட இருப்பேன், என்னை கூட சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு பெஸ்டியாவோ ஒரு அடிமையாக கூட என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுல்லாக டைலாகாக பேசி எப்படியாவது நம்ம வந்து தாங்கியை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலி முன்னாடி தாங்கிய மேலே இவனுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஷன் இருந்திருக்கும். அதுலேயும் இவ தான் ஐடியல் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அதான் இதுக்கு மேலே தாங்கியை வந்து ஃபுல்லாக துரத்த போகிறான் போல இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் க்யூட்டாக பண்ணாலும் அவளுக்கும் பிடிக்கும் தான், பிடிக்காத மாதிரி நடந்துக்குவான். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா டின்னர் டேபிளில் அந்த 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம ஷியா பர்லி 2 பேரும் என்னது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரேன்னாங்க, ஒருத்தரையும் காணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி இப்போ 2 பேர் சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம், அடுத்து நம்ம என்னவா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 பேருமே ஒரே ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரே வீட்டில் இருந்தால் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷியா சொல்லுவாங்களா. ஏன் செட் ஆகாதுன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம 2 பேருமே ஒரே ப்ராஜெக்டில் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஆப்போசிட் கம்பெனிஸை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காதான்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம லேஸ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா இங்கே பாரு இந்த விஷயத்தான் நான் ஒத்துக்க மாட்டேன், முன்னாடி நம்ம பேசின விஷயம் தானே, 2 பேர் ரூம் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது, மற்றபடி எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரோட ஜாப் ரிஸ்கில் இருக்குல்ல, நம்மக்கிட்டே காசு இல்லைல்ல, ஆனால் இப்போ திடீர்னு வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அது ஃபேராக இருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் அவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுவார். பார்த்தா காசே இருக்காது. ஏன்னாச்சும் உங்கள் காசெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன்னு என்கிட்ட காசு உண்மையிலே இல்லை, காசு இருந்தால் தான் நான் தான் எப்பயோ மாறி போயிருந்திருப்பேன், உண்மையில காசில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், நீ பாட்டுக்கு என்கிட்ட காசு ஏறுற வரைக்கும் வந்து துரத்தி விட்றாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் புலம்பிகிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஷியா கேட்பாங்க அவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க காசே இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ப முடியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி இன்னையிலேருந்து என்னோட வேலை என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து உங்களோட சம்பளத்தை வச்சு எப்படி சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லித்தரது மட்டும்தான், அதான் நான் இனிஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை பற்றி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது அவருக்கு என்னடு நீ சொல்லித்தர போறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பாடத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சாப்பிட்ருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வரல சாப்பாடெல்லாம் மிச்சம் இருக்கும்ல, வெயிட்டர் கூப்பிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்குல்ல எல்லா சாப்பாட்டையும் வந்து எங்களுக்கு வந்து பொட்டுன்னு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்தளவுக்கு லோக்கலாக இறங்கிட்டேன்னு சொல்லும்போது ஆமாம் இந்த சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல, ஆனால் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஆனால் பார்சல் கட்டி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்சல் பேக் பண்ண சொல்லிடுவாங்க. இப்படின்னு நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம லீயை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே இனிமேல் அவங்களோட காசை பூரா எப்படி மெயின்டைன் பண்ணுன்ற விஷயத்த இவங்க தான் பார்க்க போகிறாங்க. எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்கு. பார்க்கலாம் அடுத்து இவங்க வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக போகிறாங்களா இல்லை எப்படி பெரிய போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம்.